1980s வந்து குறிப்பாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு பண்ணையார் மனநிலையில் இருந்தும், அது மட்டும் இல்லாமல் ஒரு மேல் சாவனிச மென்டாலிட்டியில இருந்து தான் வந்து அரசியலில் ஈடுபடக்கூடிய பெண்களின் மீதே வந்து அவங்களுடைய நடத்தை வந்து இருந்தது. தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திரு தயாநிதி மாறன் அவர்கள் வந்து பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளிக்கணும், வட இந்திய பெண்களை அதிகாரம் அளிக்கணும் பிளவுபடுத்தும் வகையில் ஒப்பிட்டு பேசுனதுனால விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது பொட்டம்மா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அரசியலில் தோன்றக்கூடிய பெண்கள் தங்களுடைய கவர்ச்சியில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பூல்சிங் பரையா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பெண்களினுடைய தோற்றத்தையும் பாலியல் வன்கொடுமைகளையும் இணைச்சி, அதாவது பெண்கள் இப்படிலாம் ஆடை உடுத்துவதனால தான் இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் நடைபெறுது அப்படிங்கிற மாதிரியாவது யார் வந்து குற்றத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்களோ அவர்களே குற்றவாளியாக்கக்கூடிய. அதே மாதிரி 2024 பெண்கள் சமையலறைக்கு தான் உரியவர்கள், பொதுவெளியில் அவங்க பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பேசினது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது. அழகிரி பாஜகவினுடைய எம்பி கங்கனா ராவத்துக்கு எதிராக உடல் ரீதியான கருத்துக்களை பேசினது அது வந்து ரொம்பவே அருவருக்கத்தக்க வகையில் இருந்துச்சு அப்படின்னும், அதாவது 25 வரைக்கும் 2025 வரைக்கும் எந்தெந்த மாதிரியான இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தொடர்ச்சியாக பெண்களுக்கு பொதுத்தளத்தில் இயங்கக்கூடிய அரசியல் தளத்துக்கு வரக்கூடிய பெண்களின் மீது இவ்வளவு ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. 2026க்கான தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து இந்த என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்குமான விமர்சனங்கள் வந்து காரசாரமான விவாதங்கள்லாம் முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து பெண்களுக்கு எதிராக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே, அதாவது தமிழ்நாட்டில் அப்படின்னு இல்லாமல் கடந்த காலங்களில் வந்து இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் பெண்களுக்கு எதிரான ஒரு ஆணவ போக்கை தான் கையெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை என்டிஏ கூட்டணியினுடைய சார்பாக வந்து பிரச்சாரங்களில் அவங்க பயன்படுத்துகிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அது சம்மந்தமான ஒரு கால அட்டவணை என்னென்னலாம் அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பட்டிருது. அது சம்மந்தமாக நம்ம பார்க்கும்போது அவங்க குறிப்பாக என்னென்னலாம் அந்த டேட்டாவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 1980s வந்து குறிப்பாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு பண்ணையார் மனநிலையில் இருந்தும், அது மட்டும் இல்லாமல் ஒரு மேல் சாவனிச மென்டாலிட்டியில இருந்து தான் வந்து அரசியலில் ஈடுபடக்கூடிய பெண்களின் மீதே வந்து அவங்களுடைய நடத்தை வந்து இருந்தது. பெண்கள் மீதான அவதூறுகள் இருந்தது, அவங்க மீதான சுரண்டல்கள் இருந்தது, அவங்க மீதான வார்த்தை பிரயோகங்களில் கூட வந்து ஒரு மாதிரியான ஒவ்வாமை இருந்தது. பெண்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் வந்து அரசியலில் இருக்கக்கூடிய பெண்களையே எந்த விதத்தில் நடத்தினாங்க அப்படிங்கிறது கேலி கூத்தாக தான் இருந்தது. ஆனால் என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து பாஜக வந்து அப்படி இல்லை அப்படின்னும், என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி அமைச்சதுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட இந்த 11 ஆண்டுகளில் பெண்களுக்கு வந்து நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னும், இந்தியா முழுமைக்குமான பெண்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியான அவங்களுடைய கட்டமைப்பை வலு செய்யறதுக்காக அப்படின்னும் போது அவங்க லட்சபதி தீதி அப்படிங்கிற ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து நாடாளுமன்றத்தில் அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதும் வந்து பாஜக தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதற்காக அவங்க கொண்டு வந்த ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை, அதாவது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறமான திட்டத்தையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணி தான் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த அட்டவணைகள்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதில் ரொம்பவே முக்கியமாக நம்ம பார்க்கப்பட்டது என்னென்னா, அவங்க கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க. அதாவது எந்தெந்த ஆண்டுகளில் எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த இந்தியா கூட்டணியினுடைய முகமறிந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் வந்து 2ஆம் தர 3ஆம் தர பேச்சாளர்கள் இல்லை, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய பிரதான உறுப்பினர்களா, இன்னும் சொல்லப்போனால் தலைவர்களா, முகமறிந்தவர்களா, அல்லது அந்த கூட்டணி கட்சிகளினுடைய பதவிகளில் எம்பியா எம்எல்ஏவா இந்த மாதிரி பதவிகளில் இருந்தவங்க தான் இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய லிஸ்ட் அவுட் ஒன்று வந்து அவங்க போட்டிருக்காங்க. அதாவது 2ஆம் தர சொல்லாடல்கள் பயன்படுத்தியிருக்காங்க, அவங்க தொழில் சார்ந்து பேசியிருக்கிறாங்க. சில நடிகைகள் வந்து அரசியலுக்கு வராங்க அப்படின்னும் போது அந்த நடிகைகளை அவங்களுடைய தொழில் சார்ந்து அவங்க எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க, தோற்றம் குறித்து எப்படி பேசியிருக்கிறாங்க, அதாவது பாடி ஷேமிங் அப்படின்னு
அப்படின்னு சொல்லுவோம். பாடி ஷேமிங் அப்படிங்கிறது கார்ப்பரேட் மாதிரியான ஒரு கம்பெனிகளில் அல்லது எங்கே சொன்னாலுமே அது தவறு அப்படின்னு முன்மொழிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவங்களை வந்து இன்னொரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவங்களே வந்து எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய லிஸ்ட் அவுட் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அச்சுறுத்தல்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மீதே பழி சுமத்துதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. என்னன்னா, அப்படி யாராவது தன்னை வந்து தரக்குறைவாக பேசிட்டாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்ட நபர் விக்டிம் அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களையே குற்றவாளியாக்க முயற்சி பண்ணுறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ ஒரு 11 மணிக்கு மேலே இப்போ நிர்பயா கேஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த சமயத்தில் இணையதளங்களில் ரொம்பவே பெருசாக பேசப்பட்டது என்னென்னா 11 மணிக்கு நீ ஏமா அங்கே போனேன் அப்படிங்கிற கேள்வி தான் வந்ததே தவிர அத்துமீறல் செஞ்ச பாலியல் சீண்டல் செஞ்சவன் மேலான தவறு அப்படிங்கிற அந்த டோனை நம்ம எடுக்க தயங்கணும் அப்படிங்கிறது வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. அந்த மாதிரி பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து அவங்க அரசியல்வாதியாக இருந்தாலும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து ஒரு குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளியாக்கக்கூடிய முயற்சியில் வந்து 2014 நடந்த அச்சுறுத்தல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமைப்பு ரீதியான சுரண்டல் 2021 மற்றும் 2023க்கு இடையில் டிஎம்சி நடந்த அமைப்பு ரீதியான சுரண்டல்கள் என்னென்ன, குற்றச்சாட்டுகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான அந்த லிஸ்ட் அவுட்டையும் வந்து அதில் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம், அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணி உறுப்பினர்களில் பெண்கள் துன்புறுத்தப்பட்டதாகவும் அவர்களுக்கு விரோதமான போக்கு நடைபெற்றதாகவும் வந்து ஆவணங்கள் வந்து விவரிக்குது. அதாவது இவங்க கொடுத்துருக்க இந்த லிஸ்ட்டு வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள் வச்சாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து ராகுல் காந்தியினுடைய மம்கூத்தில் வந்து பாலியல் வன்கொடுமை, கட்டாய கருக்கலைப்பு மற்றும் குற்றவியல் மிரட்டல் உள்ளிட்ட 3 கற்பழிப்பு வழக்குகளில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டதாக கூறப்படுவதால் அவர் மீதான நடவடிக்கை தாமதப்படுத்தப்பட்டு இறுதியில் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். இந்த உறுப்பினர் வந்து காங்கிரஸினுடைய உறுப்பினராக இருக்கார். இவர் மேலே வந்து ஒரு கேஸ் ஆகுது. அந்த கேஸில் இவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து குற்றம் நிரூபிக்கப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னாடியுமே கூட அவர் மேலே அந்த கட்சியில் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே தயக்கம் காட்டினாங்க. பின்னாடி எதிர்ப்பான நிறைய விமர்சனங்கள் வந்ததுனால வேறு வழி இல்லாமல் காங்கிரஸில் இருந்து அவரை நீக்கியிருக்கிறாங்க. இது காங்கிரஸில். அதே மாதிரி வந்து ஜேஎன்சி அதில் வந்து யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, ராஜீவ் கவுடா பிவி ஒரு பெண் நகராட்சி ஆணையரை நோக்கி இழிவான ஆபாசமான அச்சுறுத்தும் வார்த்தையை பயன்படுத்தினது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை அது வந்து ரத்து செய்வதற்காக உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதாவது அவர் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜேஎன்சி கட்சியை நபர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நகராட்சி ஆணையர் மேலே வந்து ஒரு ஆபாசமான சொல்லாடலை வந்து பயன்படுத்தினதுக்காக அவர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறாங்க. அந்த எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஹைகோர்ட் போகும்போது ஹைகோர்ட் வந்து இல்லை, இந்த வழக்கை நீங்கள் விசாரித்து தான் ஆகணும், இந்த எஃப்ஐஆரை நாங்கள் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து ஜேஎன்சி கட்சியினுடைய முக்கியமான நாடறிந்த தலைவர்களில் ஒருத்தர். இவரும் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறார். தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திரு தயாநிதி மாறன் அவர்கள் வந்து பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளிக்கணும், வட இந்திய பெண்களை அதிகாரம் அளிக்கணும் பிளவுபடுத்தும் வகையில் ஒப்பிட்டு பேசுனதுனால விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படின்னு பேச வந்த அவர் வட இந்திய பெண்களையும் தமிழ்நாட்டு பெண்களையும் ஒப்பிட்டு பிளவுபடுத்தும் விதத்தில் வந்து அவர் கருத்தை தெரிவித்தார். அப்படிங்கிறது வந்து பெரிய பரபரப்புக்கு உள்ளானுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படியான சொல்லாடல்களை அவர் பயன்படுத்தினதுனால அவர் மேலே வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனாலுமே கூட அவர் மேலே கட்சி ரீதியான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறதையும் இந்த அறிக்கையில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைகளில் ஒருத்தராக இருக்கக்கூடிய நாடறிஞ்ச தலைமையாக இருக்கக்கூடிய பொட்டம்மா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அரசியலில் தோன்றக்கூடிய பெண்கள் தங்களுடைய கவர்ச்சியில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பூல்சிங் பரையா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பெண்களினுடைய தோற்றத்தையும் பாலியல் வன்கொடுமைகளையும் இணைச்சி, அதாவது பெண்கள் இப்படிலாம் ஆடை உடுத்துவதனால தான் இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் நடைபெறுது அப்படிங்கிற மாதிரியாவது யார் வந்து குற்றத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்களோ அவர்களே குற்றவாளியாக்கக்கூடிய முயற்சியில் வந்து அவர் அந்த கருத்தை தெரிவித்தது பெரிய சர்ச்சையை உண்டாக்குனுச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.
அதே மாதிரி 2024 பெண்கள் சமையலறைக்கு தான் உரியவர்கள், பொதுவெளியில் அவங்க பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பேசினது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. அதாவது பெண்கள்லாம் சமைக்கிறதுக்கு மட்டும்தாங்க லாயக்கு, அவங்க அரசியலுக்கெல்லாம் லாயக்கே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சிருந்தார். பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. அதே மாதிரி 2025 அந்த காலகட்டத்தில் 2025 மட்டும் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணதில் ரொம்ப முக்கியமாக அவங்க குறிப்பிடுறது வந்து பாதிக்கப்பட்டவர்களின் பொறுப்பு குறித்து மம்தா பானர்ஜியினுடைய கருத்துக்கள், அனுப்பிரதா மெண்டல் பயன்படுத்திய வசை சொற்கள் மற்றும் கேரளாவினுடைய சிபிஎம் தலைவர், அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய சிபிஎம் கட்சியினுடைய தலைவர் சையத் அலி மஜ்தீன் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள், அதாவது பெண்களுக்கும் பெண்களினுடைய அரசியல் பங்கீடுக்கும் அவர்களுடைய பொது வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பேசினது வந்து 2025 மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்குனுச்சு. இவங்க எல்லாருமே இந்தியா கூட்டணியின் வழியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளாகவும் நாடறிந்த தலைவர்களாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது. 2025 நடந்த ரொம்பவே முக்கியமான சம்பவங்களில் ஒன்று அப்படின்னா, முகமது ரிஸ்வி அப்படிங்கிறவர் வந்து ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை, அதாவது வந்து பொது பிரிவில் இயங்கக்கூடிய ஒரு தலைவருடைய தாயை குறித்து ரொம்பவே தரக்குறைவான வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சர்ச்சையை உண்டாக்குனுச்சு. ஒரு அரசியல்வாதியின் ஆடை குறித்து மௌலானா சாஜி அப்படிங்கிறவர் வந்து தெரிவித்த கருத்து வந்து மிகப்பெரிய சர்ச்சையை வந்து அங்கே உருவாக்குனுச்சு அப்படின்னும், அழகிரி பாஜகவினுடைய எம்பி கங்கனா ராவத்துக்கு எதிராக உடல் ரீதியான கருத்துக்களை பேசினது அது வந்து ரொம்பவே அருவருக்கத்தக்க வகையில் இருந்துச்சு அப்படின்னும், அதாவது 2025 வரைக்கும் எந்தெந்த மாதிரியான இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தொடர்ச்சியாக பெண்களுக்கு பொதுத்தளத்தில் இயங்கக்கூடிய அரசியல் தளத்துக்கு வரக்கூடிய பெண்களின் மீது இவ்வளவு வசை சொற்களையும் ஒரு ஆணாதிக்க மனநிலையிலிருந்தும் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த லிஸ்ட் அவுட்டாக அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக அவங்க இன்னொரு கருத்தையும் தெரிவிக்கிறாங்க. அதாவது என்டிஏ கூட்டணி வந்ததுக்கு பிற்பாடு என்டிஏ கூட்டணி தொடர்ச்சியாக பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்குது அப்படின்னும், அவங்களுடைய அரசியல் பங்களிப்பை வந்து ஆவணம் செய்யுது அப்படின்னும், அவங்களுடைய உதாரணத்துக்கு முன்னாடியே சொன்னபடி வந்து முத்தலாக், குறிப்பாக சொல்ல போனால் இந்த முத்தலாக் சட்டம்ங்கிறது பெண்களுக்கு எதிராக இருக்குது, ஆனால் அதில் மதசாயம் பூசி அவங்க வந்து பெண்களுக்கு எதிரான அந்த சட்டத்தை வந்து நடைமுறையில் வச்சிருந்தாங்க. ஆனால் முத்தலாக் மூலமாக வந்து பெண்களுக்கு ஆதரவான ஒரு சட்டத்தை ஏற்றினதும் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறதையும் அவங்க தொடர்ச்சியாக அவங்க வைக்கிறாங்க. சிறுபான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அப்படின்னும் அவங்க அந்த அறிக்கையில் குறிப்பிட்றாங்க. லட்சபதி தீதி அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பெண்களினுடைய பொருளாதாரத்தை முன்னெடுப்பதற்காகவும், நாரி சக்தி வந்தன் அதனியம் அப்படிங்கிறது பெண்களினுடைய அரசியல் அதிகாரத்தை உறுதி செய்யக்கூடிய ஸ்கீமாகவும் இருக்குது அப்படிங்கிறத அந்த அறிக்கையில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் தேர்தல் களத்தில் எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நாம் மே 4 வரைக்கும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.